மரணங்கள் குறித்த ஒரு ஆய்வு. மரணம் வந்து பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 30-40 நாளா ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. சரியா? அவருக்கு வந்து என்ன பண்றாங்க, வென்டிலேட்டர் மூலம், செயற்கை சுவாசம் மூலமா தான் அவர் சுவாசிச்சுக்கிட்டே இருக்காரு. சாப்பிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, டியூப் இருக்குல்ல, உணவு குழாய்ன்னு சொல்லுவாங்க. அது மூலமா அவருக்கு உணவு செலுத்தப்படுது. இப்படி குடுத்துட்டு இருக்கும்போது, அந்த செயற்கை உணவு மூலமா ஒரு மனுஷன உயிர் பொழைக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்காது, அறிவு செயல்படுமானா அறிவு செயல்பட முடியாது. உணர்வுகள் இருக்குமானா உணர்வுகள் இருக்காது. நரம்புகள் வேலை செய்யுமானா நரம்புகள் வேலை செய்யாது. ஓகேவா? அவங்களுக்கு பேச முடியாது, பதிலளிக்க முடியாது. அடுத்து நம்மள சுத்தி என்ன நடக்குதுங்கிறத உணர முடியுமானா அதுவும் உணர முடியாது. ஆனா எப்படி இருப்பாங்க? மயக்கத்திலேயே இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி மனிதர்களுக்கு மரணம் வந்து செயற்கையா கொடுக்க முடியுமா? அப்படின்னா, உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது? தீர்ப்புகள் குடுக்குது. அதுக்கு என்ன சொல்றாங்க? எக்ஸம்ப்ஷன் சொல்றாங்க. ஓகேவா? மாடியிலேருந்து ஒருத்தர் கீழ விழுகுறாரு. அவருடைய பிரெயின் வந்து என்ன டேமேஜ் ஆயிடுச்சு. பல வருஷம் பெற்றோர்கள் பார்க்குறாங்க. எனக்கு அதுக்கு அடுத்த காலத்துலருந்து என்னுடைய குழந்தைய யார் பார்த்துப்பாங்க? என்னுடைய பையனையோ, இல்ல பொண்ணோ யாரோ ஒருத்தர் அடிபட்டு நானே பார்த்துட்டு இருக்கேன் குழந்தையிலேருந்து. அவன் மூளை வளர்ச்சி இல்லாதவன். ஆனா, இப்ப எங்க காலத்துக்கு அப்புறம் யார் பார்த்துப்பாங்கங்கிறப்போ கேள்விக்குறி வருது. அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க? செயற்கை மரணம். அதாவது அதுக்கு இன்னொரு பேர் என்ன? பாசிவ் எத்தனேஷியான்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஷ ஊசி போட்டு சிலரை வந்து கொல்றதுக்கு. இதுக்கு வந்து யாருமே என்ன சொல்ல மாட்டாங்க? ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுதான் மரணங்கள் குறித்த ஒரு ஆய்வு. ஸோ, இன்னைக்கு மரணம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா, அவன் உயிரில் ஜனிப்பிக்கிறானா? இப்ப சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆய்வுகள்ல சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? மரணத்துக்கு பின்பும் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு. நீங்க யாருங்க? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நீங்க யாரு? நம்ம இறந்த பிறகும் உடலோட இருப்போமா? இல்ல உயிரோட இருந்து செயல்கள் செய்றோமா? ஓகேவா? இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவியா தொரத்துதான். உடல் வந்து எப்படி மாறுமா? பேயாகவும், பூதமாகவும், சில நேரங்கள்ல அதே ஆன்மா தெய்வமாகவும் இருக்குது. தெய்வம் ஆகி ஆகி திரும்ப வந்து ராட்சச நிலைமை கூட அடையுதாம். அப்ப ஆன்மா அந்த அளவுக்கு உருக்குலை அடைதல் அடையுமா? அது வச்சு தான் என்ன பண்ணுது? மூட நம்பிக்கைகள் மூலமா மனுஷங்க என்ன பண்றாங்க? காசு பறிக்க ஆரம்பிச்சுர்றாங்க. ஓகேவா? பாவ மன்னிப்பு கூறுறதன் மூலம் அப்ப நம்ம என்ன வேதம் படிக்கணுமா? அப்படிலாம் இல்ல. ஆத்மாவால மன்னிப்பு கேட்கும்போது, நம்ம தவறுகள் செய்யும்போது, அந்த ஆத்மா மன்னிப்பு கேட்கும்போது என்ன பண்ணும்? அந்த மாதிரி தொல்லைகள் கூட இருக்காது. ஓகேவா? இப்ப நம்ம வீட்ல இருக்கிறோம். ரொம்ப அதிகமா யாராவது சாப்பிடுறீங்களா? இது சயின்ஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்க? ஹைப்போன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான ஹைப்போஃபேசியான்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவோம்? நெறைய பசி எடுத்துட்டே இருக்கும். சாப்பிட்டுட்டே இருப்போம். ஓகேவா? ஹைப்பர்ஃபேஜியா. நெறைய வந்து பசி எடுத்துட்டே இருக்கும். அதேமாரி வாட்டர் குடிச்சுட்டே இருப்பாங்க. சிலர்லாம் தாகமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வரக்கூடிய உணவு வகையா? இல்ல உடல்ல இருக்கக்கூடிய ஆன்மாவை சார்ந்த பிரச்சனைகளா? பல பேருக்கு டாக்டர்ஸ்லாம் போய் ட்ரீட்மெண்ட்டே இல்லாம இருக்கும். அப்ப இதுக்கு இந்த மாரி பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆன்மா. ஓகேவா? இந்த ஆன்மா சம்மந்தமான பிரச்சனைகள நம்மளால தீர்க்க முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா முடியும். என்ன அதிர்வலைகள்? இந்த எண்ண அதிர்வலைகளை என்ன பண்ணலாம்? நம்ம பயிற்சி செய்வதன் மூலமாக என்ன செய்யலாம்? நம்மள ரிலாக்ஸ் பண்ணி, நம்மள பெஸ்ட்டா மாத்தி வச்சு எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. ஓகேவா? சரியா? ஸோ, நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? சொல்லுங்க. மரணம் பத்தி பார்த்தோமா? செயற்கை மரணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கருணை மரணம். செயற்கை மரணம், கருணை மரணம் அப்படிங்கிறது என்னன்னா, கருணை அடிப்படையில கோர்ட்டே என்ன பண்ணுது? உச்சநீதிமன்றம் குடுக்கும். சரி, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிக்கலாம்? வென்டிலேட்டர்ல வந்து உருவுறது, அதுக்கடுத்து சாப்பாடு குழாய் மூலம் போகுதுல்ல, அத ஸ்டாப் பண்றது, இப்படி மூலமா உயிர் பிரியலாம். ஏன்னா, அவங்க உயிர் அற்ற நிலையில வந்து இப்படி போறது ரொம்ப பரிதாபத்துக்குரியது தானே! ஸோ, அவங்களுக்கு கருணை அடிப்படையில மரணம் குடுக்கலாம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. இது வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணது. ஓகேவா? இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் எ ஓகேவா? ஆக்டிவா வந்து என்ன பண்றாங்க? பீப்பிள்ஸ் வந்து கொல்ல முடியுமா? அப்படின்னு பார்த்தா, அதுக்கு சட்டம் வந்து இடம் கொடுக்கவே இல்ல. ஓகேவா? அவங்கள என்ன பண்றாங்க? விஷ ஊசி போட்டு கொல்லலாமா? இல்ல இதர மருந்து ஏதாவது யூஸ் பண்ணி கொல்லலாமா? தற்கொலைலாம் பண்ணிக்கிறாங்களா நெறைய பேரு. இந்த மாதிரி கேஸஸ் தான் அது. இதுதான் மரணங்கள்ல 2 வகை தான். ஓகேவா? இப்போ அப்புறம் என்ன பார்த்தோம்? மரணத்துக்குன்னு பிறகு நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? ஆன்மாக்கு அழிவே கிடையாது. அந்த ஆன்மா சக்தி இப்ப இறந்து போனாலும் பழி வாங்குமா? அப்படின்னா, கண்டிப்பா செய்யும். ஓகேவா? ஸோ, இன்னைக்கு சொன்ன கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.